வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ தமிழ் பாடப்பகுதியில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒவ்வொரு லெசன் வைஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதில் இந்த வீடியோவில் பார்ட் 6 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 5 வரைக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்கிற பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் 5 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே டேர்ம் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா இந்த கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, காட்டாறு அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். ஸோ காட்டாறு காடு பிளஸ் ஆறுன்னு தான் பிரிக்கணும், காட்டு பிளஸ் ஆறுன்னு பிரிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ காடு பிளஸ் ஆறுன்னு தான் காட்டாறு. அடுத்து நேரம் பிளஸ் ஆகி நேரமாகி மா வரணும். ஸோ நேரமாகி என்று தான் சேர்த்து எழுதணும். யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எது? அது எந்த யானை? ஆண் யானையா, பெண் யானையா, குட்டி யானையா, வயதான ஆண் யானையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் யானை தான் கூட்டத்திற்கு தலைமை தாங்கும். அடுத்து ஜாதவ் பயங் என்பவர் எந்த ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார்? ஸோ எந்த ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய தீவை ஒரு காடாவே மாத்திருக்காரு ஜாதவ் பயங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு. ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு காடை தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்து இந்திய வனமகன் ஜாதவ் பயங் அவர்கள் பற்றிய கூற்றுகளை எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இவர் 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்குச்சு. இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை 2012 வழங்கினாங்க என்பது சரிதான். 2015 இவருக்கு இந்திய அரசோட பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு, இதுவும் கரெக்ட் தான். கவுஹாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க, இதுவும் கரெக்ட் தான். ஸோ மூணுமே கரெக்ட். இந்திய வனமகனான ஜாதவ் பயங்கோட ஹிஸ்டரியில இது மூணுமே கரெக்ட். ஸோ அனைத்தும் சரி. அடுத்து இலக்கணம். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்? ஸோ ஐயின் வருது இல்லையா, 5 ஐவர்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஐகாரம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்னா 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஸோ 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து ஔகாரம் சொல்லின் எந்த பகுதியில் வராது? ஔகாரம் அவ்வுங்கிற எழுத்து ஒவ்வைனா முதல்ல வரும், அதே மாதிரி கடைசிலையும் வரும். ஓகேவா? இறுதியிலையும் வரும், இடையிலையும் வரும். ஆனால் இடையிலையும் இறுதியிலையும் 2 இடத்துலையும் ஒரே மாதிரி வராது. ஓகேவா? அடுத்து முள் தீது, இதை முக்தீது இக்குங்கிறது வரணும். ஸோ ஆயுத எழுத்து வந்தாதான் இது கரெக்ட். முக்தீது. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையோட அளவு. வேட்கை, கைனா கடைசியில ஐயின் வருது இல்லையா, ஸோ அப்போ ஐகார குறுக்கம் கடைசியில வருது. கடைசியில வந்துச்சுன்னா அது 1 மாத்திரை அளவு இருக்கும். முதல் எழுத்தா வந்தா மட்டும்தான் 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்து சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது எது? சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது ஔகார குறுக்கம். கீழ்கண்டவற்றுள் பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிழை இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு கன்றை ஈன்றது, இதுதான் கரெக்ட். இது கரெக்ட் தான். பசு கன்றை ஈன்றது என்பது சரிதான். இப்ப மற்றதையும் செக் பண்ணிடலாம். குழலி நடனம் ஆடியது, ஆடினால்னு வரணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும். கோவலன் சிலம்பு விற்க போனான்னு வரணும். ஸோ அப்போ இது மூணுமே தப்பு. அப்போ அது கரெக்ட். பசு கன்றை ஈன்றது என்பதுதான் கரெக்ட். பயோடைவர்சிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன? ஸோ பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். ஓகேவா? ஸோ பல்லுயிர் மண்டலம் என்பதுதான் பயோடைவர்சிட்டி. அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி என்ற திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்தினாலே ஔவையார் தான். அடுத்து யாருடைய வாழ்வில் துன்பம் இருப்பதில்லை என்று திருவள்ளுவர் கூறுக. இது திருக்குறள் சம்பந்தமா வர்றது. ஸோ பிறருடைய குற்றத்தை காண்பவர் கிடையாது, தன்னுடைய குற்றத்தை காண்பவர். எஸ், இதுதான் கரெக்ட். தன்னுடைய குற்றத்தை காண்பவரோட வாழ்வுல துன்பம் இருக்காது, ஏன்னா தானே தன்னோட குற்றம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறவருக்கு. அடுத்த கேள்வி. செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் என்று திருவள்ளுவர் கூறுவது கல்வி செல்வத்தை தான். வாய்மை எனப்படுவது எது? வாய்மைனா என்னன்னா நல்ல வார்த்தைகளை பேசணும், அதாவது தீங்கு தராத சொற்களை பேசுறதான் வாய்மை.
உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் என்று திருவள்ளுவர் கூறுவது யாரை? ஸோ உலகத்தார் உள்ளங்கள்ல இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர். பொய் இல்லாமல் வாழ்பவர்கள் தான் உலகத்தார் உள்ளத்துல இருக்கக்கூடியவங்க. அடுத்து சிறந்த அரசியல் செயல்களில் தவறானது எது? சிறந்த அரசியல் செயல்கள்னு திருவள்ளுவர் கூறியிருக்காரு, அதுல வராதது எது அப்படின்னு பார்ப்போம். பொருள் வரும் வழியை அறிதல், பொருளை சேர்த்தல், திட்டமிட்டு செலவிடுதல், இது எல்லாமே அரசியல் செயல்கள் தான். ஸோ பொருளை மக்களுக்கு தானமாக கொடுத்தல் என்பது அவர் சொன்ன அரசியல் செயல்களில் வராதது. அடுத்து தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் தான். அடுத்து அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை 38. செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். யாருடைய செல்வம் சான்றோர்களால ஆராயப்படும்னா பொறாமை இல்லாதவனோட செல்வம். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. பொருள் பிளஸ் செல்வம், பொருட்செல்வம். அடுத்து தீது பிளஸ் உண்டோ தீதுண்டோ, தூ வரணும். ஸோ தீதுண்டோ என்பதுதான் கரெக்டு. யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. யாது பிளஸ் எனின் வரணும். யாது பிளஸ் எனின். ஸோ அடுத்தது பார்ப்போம். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னனான கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாயா யார் இருந்தாங்கன்னா காவற்பெண்டு தான் விளங்கியிருக்காங்க. அடுத்து காவற்பெண்டு அவர்கள் பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்ற நூல். ஸோ அவங்க ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க, அது இடம்பெற்ற நூல் புறநானூற்றுல இருக்கு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள். யாண்டு அப்படின்னா எங்கு அப்படிங்கிறதா யாண்டு அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்து யாண்டுலனோ, இதை பிரித்து எழுதணும். ஃபர்ஸ்ட் யாண்டு பிளஸ் உளனோ, ஊ வரணும். உளனோ அப்படிங்கிறது வரும். பொருந்தாத சொல் எது அப்படின்னா சாஸ்தி அப்படிங்கிறது மிகுதி. சாஸ்தினா அதிகம், வாரணம்னா யானை, பரினா குதிரை, கமுகுனா கூந்தல் கிடையாது, அது அந்த மரபை குறிப்பாங்க. ஓகேவா? அந்த மரபு சொல்லல சொல்லும்போது கமுக கூந்தல்னு சொல்லுவாங்க. பட் கமுகு அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம். அதோட அர்த்தம் தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ பாக்கு வரும். அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும். ஊர்வலத்தோட முன்னால் என்ன அசைந்து வரும்? யானை அசைந்து வரும். இங்க யானை வரக்கூடிய சொல் வாரணம். வாரணம்னா யானை. பாஞ்சால குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும். பாஞ்சாலங்குறிச்சியில எந்த ஒரு விலங்கு நாயவே விரட்டிடும் அப்படின்னா முயல் நாயை விரட்டுமா. அடுத்து தோரணை மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுது. அப்படியே பிரிக்கலாம். தோரணை பிளஸ் மேடை. தோரணை பிளஸ் மேடை தானே வரும். தோரண மேடை, தோரண மேடை. இங்க தோரண மேடைன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ தோரண மேடைனா தோரணம் பிளஸ் மேடைன்னு வரும். சுத்த தியாகி என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் பெரியார் அவர்கள். அடுத்து முத்துராமலிங்க தேவர் பற்றிய கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார் என்பது சரி. பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அவங்களோட அப்பா அம்மா பேரு. இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் என்பதும் சரி. தப்பு இவர் பிறந்த ஆண்டு தான் தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இதுல தவறு. எந்த சட்டத்தின் மூலம் முத்துராமலிங்க தேவர் மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது? இவர் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன சட்டம் எது அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம். அடுத்து வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர். இங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்த சட்டம் சொன்னாங்க. அதே மாதிரி வட இந்தியாவில யாரை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா பாலகங்காதர திலகரை. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தேசியம் காத்த செம்மல். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். திருவிக்கா அவர்கள் தான் தேசியம் காத்த செம்மல்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. அடுத்து வங்கசிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் நேதாஜி என்று அழைக்கப்பட்டவர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் விடுதலைக்கு பின் எந்த பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார்? ஸோ எந்த பெயர்ல வார இதழை நடத்தினார்னா அதை நேதாஜி பேர்ல தான் நடத்தியிருப்பாரு. அடுத்து முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரோட பெருமை என்னும் தலைப்புல எந்த ஊரில் உரையாற்றினார்? விவேகானந்தரின் பெருமைங்கிற தலைப்புல எந்த ஊர்ல பேசியிருப்பாருன்னா சாயல்குடியில பேசியிருப்பாரு. இந்திய அரசால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு 1995 இவருடைய தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்களை சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்யா பாஸ்கர் அண்ட் பிரவசன கேசரி,
சன்மார்க்க சண்டமாருதம், இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ அனைத்தும் சரி. இரண்டாம் உலகப் போரின் போது பசும்பொன் அவர்கள் எந்த நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார்? ஸோ இரண்டாம் உலகப் போரின் போது பசும்பொன் அவர்களை எந்த இராணுவ சிறையில் அடைச்சாங்கன்னா தாமோ அப்படிங்கிற இடத்துல உள்ள இராணுவ சிறையில் அடைச்சாங்க. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற பாடல் வரி எழுதியவர் யார்? திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். சுதந்திரம் என்னும் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் அவர்கள். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற வீர முழக்கமிட்டவர் யாரு? சோ வீர முழக்கமிட்டவர் சிதம்பரனார் அவர்கள். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தான் இந்த வரியை சொல்லியிருப்பாரு. சொல்லின் செல்வர் என்று போற்றப்பட்டவர் ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? சாகித்ய அகாதமி விருது பெற்றது தமிழ் இன்பம் அப்படிங்கிறதா இவருடைய நூல். கீழ்கண்டவற்றில் இலக்கண போலி எது? இலக்கண போலி என்பது இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநகர் என்பதுதான் இலக்கண போலி. நிலம், சோனாடு, எந்தை இதெல்லாமே கரெக்ட். இதுல இலக்கண போலி என்பது புறநகர். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படிங்கிறது. ஸோ மைஞ்சுங்கிறது மஞ்சு அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து மாறி வந்தனால இது முதற்போலி. இளைஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சி அப்படிங்கிறது. ஸோ அப்போ இடையில இளஞ்சின்னு வரணும், லா வரணும். அப்ப லைன் கொடுத்ததுனால இடையில வரக்கூடிய எழுத்து. ஸோ இடைப்பொலி, இதுவும் கரெக்ட். அப்ப இதுதான் தப்பு. முகம் என்பது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, பட் கடைப்பொலிக்கு மேட்ச் ஆயிருக்கு. அஞ்சு என்னும் சொல் எந்த வகை போலி? அஞ்சுல பாத்தீங்கன்னா 5 என்பதுதான் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே மாறி இருக்கு. அப்ப இது முற்றுப்போலி. கூ என்னும் இடைச்சொல் சேர்த்து எழுதிய தொடரை கண்டுபிடிக்க. ஸோ கூங்கிற இடைச்சொல் எங்க வருதுன்னா பார்த்தோன்னே சொல்லலாம், வீட்டுக்கு சென்றான். சாக்ரிஃபைஸ் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன? சாக்ரிஃபைஸ்னா தியாகம் பண்றது, தியாகம். ஸோ ஃபைனல் கேள்வி ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டி என்ற சொல்லின் தமிழ் சொல் சமத்துவம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். ஸோ இதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு பிளேலிஸ்ட்டும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நன்றி.